மத்திய அரசின் நிதியை தமிழக அரசு சரியாக பயன்படுத்தவில்லை என கூறும் அண்ணாமலையால் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை, திட்டங்களை அமல்படுத்தவில்லை என்று. ஆனால் நான் ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, குறிப்பாக தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 25,000 கோடி. ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு 25,495 கோடி. எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை, தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு. இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மோடியின் பிரதிநிதியாக இருக்கின்ற அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தென் மாநிலங்களை புறக்கணித்து, தமிழ்நாடுகளை புறக்கணித்து, புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் வாக்கு சேகரிக்க வருகிறார். நாங்கள் அறிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தினம் கூவி சொல்லி வரும் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.